தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணி ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக அரசுக்கு எதிராக ஆளுநரிடம் ஊழல் பட்டியல் கொடுத்த பாமக தற்போது அதே கட்சியுடன் கூட்டணி சேர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடிய, பிரதமராக இருக்கக்கூடிய மோடிய நம்மை விட கேவலமாக அசிங்கமான நிலையிலே திட்டி தீர்த்தவர்கள் தான் அந்த பெரிய ஜாமும் சின்னையாவும். மாறுபடலாம், வேறுபடலாம், கொள்கை ரீதியாக விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் யார்? அசிங்கமாக பேசியவர்கள் யார்? ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? பதவியா, பணமா? என்ன நோக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சிறைக்கு அனுப்புவோம் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். மறைந்தது முதலமைச்சர். கொள்கையில வேறுபாடுகள் இருக்கலாம், லட்சியத்தில் நமக்கு அவர்களுக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் இறந்தது, மறைந்தது ஒரு முதலமைச்சர். ஆக அவருடைய மரணத்தை முறையாக விசாரித்து அதில் யார் யார் குற்றவாளிகளாக இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சிறை கூடாரத்தில் கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். முன்னதாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் SR பார்த்திபனை ஆதரித்து சேலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருக்கும் அதிமுக தெர்மோகோல் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தது, கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதியது, இது போன்ற சாதனைகளைத்தான் சொல்ல முடியும் என்றார். அவர்கள் சொல்லக்கூடிய சாதனைகள் வேதனைகளாக இருக்கும். என்னென்ன வேதனைகள் என்று கேட்டால், கொடநாட்டுல கொள்ளை, கொடநாட்டுல கொலை, தெர்மாக்கோல் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சது, கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதியது, இது போன்ற சாதனைகள் தான்.